வணக்கம் அனைவருக்கும். இந்த மெய்வழிச்சாலைக்கு ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவர் போயிட்டு கடவுள் உங்களோட பேசுவாருன்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணி அங்க ஒண்ணும் இல்லன்னு புரிஞ்சுகிட்டு வெளிய வந்திருக்கிறாரு. அவரு பேசின அந்த ஆடியோவ முழுசுமா கேட்டுருங்க. நம்ம திரும்ப பேசுவோம். ஹலோ. ஹலோ. சார் ஹலோ வணக்கம் வணக்கம். சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் நான் மோகன் பேசுறேன். கூப்பிட்டுருந்தீங்க? ஆமாங்க சார். என் பேர் ராகவன், யோகாக்குடியில். ராகவன் யோகக்குடி. சொல்லுங்கய்யா. ஒண்ணுங்க அதுதான். நீங்க சபைக்கு வந்திருந்தீங்களா? இல்ல தேக்கமலை கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். சரி சரி. அவர் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. அப்படிங்களா? ஆமாங்க சார். நீங்க நம்ம சபைக்கு வந்தீங்களா? இந்த வேதம் சபைக்கு வந்தீங்க? அதெல்லாம் நான் வரலையே. அப்புறம் ஏதோ வந்தேன்னு சொன்னாரு அவரு. நான்லாம் வரல. என்ன கூப்பிட்டாங்க. ஆனா நான் வரல. ஓ வரலீங்களா? சரி சரி சரி. இந்த யாரு இவங்க அஜய் அப்புறம் அஜய் சரவணன் விஜயகுமாரியா விஜயக்கா விஜயக்கா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. அவங்க கூப்பிட்டாங்க. ஆனா நான் வரலக்கா, என்ன கூப்பிடாதீங்க. என்ன அதாவது எப்படின்னா ஆரம்பத்துல அவங்கதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு மெய்வழிச்சாலையா? மெய்வழிச்சாலை. ஆமா ஆமா ஆமா. அதுதான் நீங்க போயிருக்கீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாரு. அப்புறம் திருப்பி ஐயா கிட்டே வந்துட்டாரு. கிளாஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்ணல, போகவே இல்லை சாமி. நானு போல. எனக்கு எதுக்கு என்ன, நான் போல. 2 பேரும் இவரும் சொன்னாரு, அஜயும் சொன்னாரு, நான் போல. ஏன் என்னாச்சு? இல்ல நான் போயிட்டு வந்தேங்கய்யா. 8 மாசமா நான் போயிட்டு வந்தேன். குட்டி அவர் கூட போன் பண்ணியிருந்தாரு ஒரு நாள், போயிட்டு வந்தேன். நான் போனாரு. அப்புறம் அவரும் வந்தாரு கிளாஸ்க்கு. நானும் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணோம். சரி சரி. அப்புறம் ஏன்டா போனன்ற மாதிரி, அங்க போனாலும் கடவுள் பேசுவாரு பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஆனா கடவுள் எல்லாம் பேசுற மாதிரி தெரியல. அது சரி, ஒழுங்கா பயிற்சியாவது பண்ணி இங்கேயாவது ஒழுங்கா, அதாவது இங்க வந்து கூட 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். 40 நாள் கிளாஸ் 3 லட்சம் ரூபா கொடுத்து அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணேன். 40 நாள்ல வந்திருந்தீங்கல்ல? ரைட். 3 லட்சம் ரூபா அட்டன் பண்ணோம். வாய்ஸ் கேக்கல, திடீர் லோ ஆயிடுது உங்க வாய்ஸ். இல்லையே, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அப்போ 3 லட்சம் ரூபா நானு அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி தான் போனோம். சரி, நம்ம கோவில் இருக்கோம் இல்லையா, நம்ம கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சோ ஐயாவுடைய கிரக பிரசம் எல்லாம் நம்ம தான் பண்ணிச்சு. அப்புறம் அப்படியே என்னாச்சு, இவங்க கூப்பிட்டாங்க, போயிட்டோம். அப்புறம் அங்க போனாலும் இது எனக்கு ஒரு என்ன இடர்லா இருக்குன்னா, கடவுள் பேசுவாருன்றாங்களே, பேச மாட்டாரு. சரி, ஐயா பயிற்சி பண்றோம், உடம்பு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சரி சரி. இப்ப 40 நாள் கிளாஸ்ல கூட நான் என்ன கேட்டேன்னா, ஐயா கிட்ட கடவுள் பார்க்க முடியுமா, பேச முடியாது. திருப்பி நான் என்ன கேள்வி கேட்டேன், திருப்பி பிறக்க வைக்க, இப்ப பண்ணிட்டா பிறக்க கூடாது, பிறக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை அவர் பிறக்க வச்சுட்டாருன்னா என்னங்க பண்றதுன்னு கேள்வி கேட்டதுக்கு அவசரம், பிறந்துட்டு போ, சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பதிலோட முடிச்சாரு. ஆனா அதே கேள்வி இவங்க கிட்ட கேட்டேன். இந்த வேதங்கள்லாம் நான் படிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாமே பண்றேன், கடவுள் திருப்பி பிறக்க வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு அவனால பதில் சொல்ல முடியல. சரி. அதனால முரண்படுது நிறைய விஷயங்கள், அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, முரண்பாடோட நிக்கிறேன். அப்புறம் தேக்கமலை, நான் சந்தானலட்சுமி தெரியுமான்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்டு. அவங்களும் வந்து எங்களோட தான் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் விஜயக்காவோட பொண்ணு தீபிகான்னு தெரியும் உங்களுக்கு? நினைக்கிறேன். எல்லாருமே போனா தீபிகா முதல் நாள் கிளாஸ் 2வது நாள் கிளாஸ்லயே அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல ராகவன், இது ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்குது, கடவுளை பார்த்தவங்க ஜாலியா தானே இருக்கணும், எதுக்கு சோகமாவே இருக்காங்க எல்லாருமே. தீபிகா யாரு? அவங்க பொண்ணா? விஜயக்கா பொண்ணு. சரி சரி. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க. எங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஊக்கமா இல்ல, ஊக்கமா இருந்தா முகம் வந்து தெளிவா ஜாலியா ஒரு மாதிரி. நானு துபாய் எல்லாம் போயிட்டு வந்தோம், நாங்க ஜாலியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம் ஐயாவோட. சரி. இப்போ அங்கேயும் போல, நான் நின்னுட்டேன். இப்ப இங்க வர்றதுக்கும் எனக்கு ஒரு மனசு ஒரு இடர்லாம் இருந்தது. எப்படிடா அவரை விட்டுட்டு வேணான்ட்டு போயிட்டோம், திருப்பி அவர்கிட்ட எப்படி போய் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி ஐயா பயிற்சி மட்டும் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்ல இல்லைங்க, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. ஐயா கிட்ட போனா உங்களை திட்டிட்டு வரோம், இல்ல பேசாம இருந்துருவாரோ. எவ்வளவு திட்டிருக்காரு. இல்ல அப்படி இல்ல. நான் சொல்றது, நீங்க உங்க தயக்கம் நல்லாதான் திட்டிருக்காரு. இல்ல உங்க தயக்கம் வந்து இப்ப வந்தாக்கா வேற ஏதோ கேட்டுருவாரோ அப்படின்லாம் நினைப்புல எல்லாம் நீங்க இருக்காதீங்க. அவர் ஐயா அப்படி இல்ல, நீங்க இருந்தாலும் இல்லனாலும் அவரோட மாணவர் தான் பாப்பாரு உங்க எல்லாரையுமே. நான் எப்படி சொல்றேன்னா, இத
இந்த மெய்வெளிச்சாலைக்கு ஒருத்தன் கை காட்டினா தெரியுமா முதல்ல, பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டுது. உங்க குரூப் எல்லாம் கேன்வாஷ் பண்ணி ஆரம்பத்துல, நான் சொல்றது ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சரவணனுக்கு முன்னாடி அது பையன் பேர் நல்ல பேர், அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. அவன் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட கூட பேசினாப்ல. ஆக்சுவலா நான் வந்து ஐயா கிட்ட சொல்றப்ப என்ன சொன்னாருன்னா, யோ இவங்க எல்லாம் பாவையா அறியாமையில இருக்கிறாங்க, தெரிய மாட்டேது, எந்த சைடு போய் நிக்கிறது எப்படி போறதுன்னு தெரியல, எனக்கு அவனும் மாணவன் தான் அப்படின்னு சொன்னாரு. யாரு ஒட்டு மொத்தமா கன்வின்ஸ் பண்ணான்ல ஒவ்வொருத்தரையா, அவனை கூட என்ன சொன்னாருன்னா என் மாணவன் தான் சொன்னாரு. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் ஐயாவை என்னென்னமோ நினைச்சுனே இருக்கிறீங்க. ஆக்சுவலா ஐயா அப்படி நினைக்கலையே. நீ நல்லா நானும் நினைக்கலைங்க. இல்லங்க, நான் பொதுவா சொல்றேன், நீங்க வரதா பண்றதா தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, உங்களை மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா வெளியில. நடுவுல ஒரு சாதாரணமா ஒரு தடவை சொன்னாரு, எனக்கு அஜயோ கண்ணனும் வந்து பேசினா கூட நான் சேர் போட்டு உட்காந்து எதுக்கு பேசிட்டு இருப்பேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. ஏன்னா முரண்பட்டது நீங்க தான். இப்ப நீங்க முரண்பட்டீங்க, சரி முரண்பட்டு தப்பா சரியானே மோதிக்கினே இருக்கிறீங்க. இந்த சரி தப்புல சிக்காம எனக்கு குடுக்கப்பட்டுதான் நான் செஞ்சுக்கினே போறேன் அப்படின்னாக்கா இங்க பிரச்சனை இல்ல. அவசரப்படுறதுனாலயோ, நான் கடவுளை இப்ப கூட நடுவுல ஒரு வீடியோல சொன்னாரு, நான் பயிற்சி பண்ணே இருக்க கடவுளை பாத்துருவேன்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த உற்று நீ இப்ப எனக்கு நடுவுல வந்தது என்னன்னா, நான் பாட்டு பயிற்சி பண்றேன், கோழி வந்து முட்டை அடகாக்குதுன்னு வச்சுங்களேன், எல்லா முட்டையும் பொறுத்துதான் இல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இந்த பிறவி குத்ததே கடவுள் தான். நானு நீங்க வந்து கோயில் கர்ப்பவாசல்ல பணி அடிச்சுக்கிட்டே நீங்க பாக்குறப்போ ஒரு கணம் கூட உங்களுக்கு வந்து இதுதான் கடவுளா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நம்ம உண்மை பக்கம் நிக்கல. நான் கூட நிறைய தெய்வீக படங்கள்லாம் செஞ்சு வித்துன்னு இருக்கேன், உலகம் ஃபுல்லா போகுது நம்மளது இப்போ. ஆக்சுவலா சொன்னாரு எனக்கு ஒரு கணம் கூட எனக்கு சிந்தனை இல்லை, இது ஒரு பொம்மை, அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். உண்மைதானே, நான் வியாபாரி, அவ்வளவுதான், நான் வியாபாரம் பண்றேன், காசு ஆக்குறேன், ஆனா அந்த பொருளை தரமா கொடுக்குறேன். ஆனா நான் ஒரு நேரம் கூட யோசிக்கல, ஐயோ ஒருவேளை இது இப்படி இருந்திருக்குமோ, எனக்கு சிரிப்பா தான் இருக்கும் இதெல்லாம் பாக்குறப்போ. ஆனா என் வயிற்று பொழப்புக்கு நான் வித்துன்னு இருக்கேன், புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து கோயில பாத்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு மொத்தம் எத்தனை வாசல் இருக்குது, அத்தனை வாசல்லையும் ஆனந்த வாழ்ல ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போ இதெல்லாம் சொன்ன பிறகும் எனக்கு இன்னும் புரியல அப்படின்னாக்கா பிரச்சனை எந்துதான், அவர்கிட்ட இல்ல. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாத்தையும் கடந்து அவரை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நான் முரண்பட்டனா கூட எனக்கு குரு யாருன்னு புரிஞ்சுது அப்பதான். ஆனா நிறைய பேர் பாவம் அப்படியே வெளியே போயிட்டாங்க, குரு தப்புன்னு போயிட்டாங்க. எனக்கு வந்து அவரு எவ்வளவு உண்மையா இருக்கிறாருன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால நீங்க வரத்துக்கு எல்லாம் தயங்கிட்டு நீங்க அங்கே இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டம், பாவம் தான், அப்படிதான் சொல்லுங்க. நீங்க போனீங்கன்னா இன்னொரு ஒரு வாய்ப்பு தான் இது எல்லாமே. கடவுளே நம்மளுக்கு பிறவியே ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்போ ஐயா ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா நான் திரும்ப உட்காந்து பேசுறதுக்கு? தப்பே பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லையாம அவரு ஒரு விஷயம் சொல்லுவாருல்ல, ஒரு தகவல் சொல்லுவாரு, உங்களுக்கு தேவையானதா இருக்கும்ல. கண்டிப்பா மனுஷன் போராடினே தானே இருக்கிறான் கொண்டாட்டமா வாழ்றதுக்கு. அந்த வாழ்றதுக்கு வேற முயற்சி எடுத்துன்னு எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கிறான், புரியுதுங்களா? அதனால இங்க வரத பத்தி எல்லாம் நீங்க பெருசா திங்க் பண்ணீங்கன்னா நீங்க பெரிய வாய்ப்பு தவற விடுறீங்கன்னு அர்த்தம். நான் என் நண்பர் அஜயா இருந்தாலும் சரி, கண்ணன் ஐயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தான் உண்மை. நீங்க ஒவ்வொரு நாள் கடத்த வாய்ப்பை தவற விட்டுன்னு தான் இருக்கு. அதுதான் கால் பண்ணதுங்க. அதான் நேத்து பண்ண பிஸியா நீங்க போட்டுருக்கு. அப்படியா? ஆமா நேத்து கால் தெரியலைங்க, எனக்கு வேலை டைட்டா இருக்குது, ரொம்ப பிஸியா இருக்கிறேன் நானு. சரிங்க நகரம் இல்ல, ரொம்ப ஓவர் திங்க் பண்ண இருக்காதீங்க, சரியா? சரிங்க, பயிற்சி பண்ணுங்க. நீங்க அவர்கிட்ட போலாம் கூட பயிற்சி பண்ணுங்க, ஒரு நாள் அவரை பார்க்காம இருக்க முடியாது உங்களால. கண்டிப்பா பண்றேன். கடவுளை பாக்குறது விடுங்க, அது ரெண்டாவது தான், முதல்ல குரு தானே. ஆமா, பயிற்சி பண்ண அப்புறமா சரி ஐயா தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு இடத்துல உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், கூட வாய்ப்பு மாறிடும். நீங்க உண்மையை நேசிக்கிறீங்கன்னா ஐயாவை நேசிக்காம இருக்க முடியாதுங்க. நம்ம உண்மையை நேசிக்காம தவறிட்டோம்னா ஐயா இழந்துருவோம் நம்ம. கடுகளோ கூட செதறிடும், அப்படியே நம்ம கை விட்டு போயிடும். சம வாய்ப்பை நம்ம அப்படியே தூக்கி விசிறி அடிச்சிடும். அப்படிதான் ஐயா. ஆமா, அவரு தேவைக்கு அப்படிதான் வாழ்வாரு, புரியுதுங்களா? அவரை பத்தி எல்லாம் பெருசா ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என் கூட்டத்துல இருக்கிற நண்பர் விலைக்கு போகும்போது கூட நான் சொன்னேன், அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அவர் சரியா வாழ்ந்துன்னு இருக்கிறாரு, அவரை பார்த்து கத்துக்கணும் நம்ம. ஆமா, அவரு தேவைக்கு அப்படிதான் இருப்பாரு. என் தேவை என்னன்னா அவர் தெரிய வைக்கிறாரு, என் தேவை மேலதான் நான் கவனமா இருக்கணும். அவர் ஏன் அப்படி இருக்கிறாருலாம் பார்க்க கூடாது.
அவர் எவ்வளவு சரியா இருக்கிறாரு பார்த்து நான் சரி செஞ்சுக்கணுமா, இல்ல அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு பார்த்து நான் முரண்பட்டு நிக்கிறதா? கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? நல்ல வாய்ப்பு தவற விடாதீங்க. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷம். நன்றி. கேட்டீங்களா ஆடியோவை? பாருங்க, இந்த சமூகம் வந்து நம்மள நிறைய பேரை பைத்தியக்காரனா சுத்த வைக்குது கடவுள்ன்ற பேர்ல. இதை தெளிவுபடுத்துறதுக்கும் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் திருஞான தேசிகன் சிவயோகி ஐயா வாரம் சத்சங்கம் பண்றாரு. இந்த போராட்டமான இந்த ஒரு வாழ்க்கையில நான் எப்படி அவரை சந்திப்பேன்னு பழகுனவங்களே இன்னும் தயக்கப்பட்டு உள்ள வராம இருக்காங்க. இந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்காக ஐயா கிட்ட கேட்டபோதுதான் அவர் கொடுத்த ஒரு வாய்ஸை வந்து ஆடியோ நோட்டை வந்து நீங்க கேளுங்க, திரும்ப நம்ம பேசுவோம். வணக்கம்யா, நல்லது பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ இல்லைப்பா, வராது. அது முட்டாள்தானு புரிஞ்சிச்சுன்னா எப்படி கோபம் வெறுப்போ வர முடியும்? எப்போனா வரலாம், சத்சங்கம் எப்போதுமே யாருக்குமே இருக்குது. எதிரி கூட சத்சங்கத்துக்கு வரலான்னுவேன், வந்து கேட்கலான்னுவேன். மனசு மாறினா புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம்தான். கடவுள் ஒன்று தான், நம்ம எல்லாருமே கடவுளுக்குள்ளதான் இருக்கிறோம். ஒரு நாள் வாழ்க்கை முடிச்சுட்டு போறோம். திரும்ப வராம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். அது ஈஸி. நீங்க பண்ணி எல்லாத்தையும் இப்ப திரும்பி பார்க்காம இருந்தாவே சரியாயிடும். அதனால அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. வர சொல்லு, இல்லை வர கட்டி போட்டாத ஒரு இஷ்டம். எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ வழியோ இல்லை. நான் சத்சங்கம் உட்காந்துக்கிறேன், யாரோ வராங்க, அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணுதான் எனக்கு. அதனால தாராளமா வரலாம். நல்லதுயா, நன்றி. கேட்டீங்களா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தயக்கம் எதனா இருக்கா? எதிரியா இருந்தாலும் வரலாம். அவருக்கு எதிரி முதல்ல யாருமே இல்லை. ஆக்சுவலா அவருக்கு வெறுப்போ இல்லை உங்க மேல வந்து ஒரு கோபமோ எதுவுமே இல்லைன்றத இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இந்த உலகம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது வந்து சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு தான். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பாட்டுலயும் நம்மளுக்கு அதெல்லாம் புரியும். ஒவ்வொரு சில காட்சிகள்லயும் அது புரியும். ஒரு பாட்டு கூட இருக்கு, ஆகாயம் பூமி எல்லாம் இறைவன் உண்டாக்கி வைத்து ஆசைதான் தீராமலே உன்னை தந்தானம்மா. இந்த மாதிரி கடவுள் படைச்சதே நம்ம கொண்டாடுறதுக்காக தான். ஆனா இந்த வாழ்க்கையோட ரகசியங்கள் சூட்சமோ இது எப்படி புரியல, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியலன்றதுக்கு தான் ஐயா ஒரு பாடத்திட்டம், கல்வி முறை, சத்சங்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்து நீங்க நல்லாயிடுவீங்களா அப்படின்றது தான். அதுக்கு அவருக்கு ஒரு தாகம். அது ஒரு மனுஷன் நல்லாயிட மாட்டானா, சந்தோஷமா இருந்துட மாட்டானா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்? ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையை நம்மளால கடக்க முடியல. அதுலயும் எனக்கு வந்து ஐயா பேசின பல வார்த்தை இல்லை, எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப நான் நின்றுட்டேன். என்னால அந்த வார்த்தையை கடக்கவே முடியல. சமூகம் நிறைய வார்த்தைகள்ல சிக்கி தவிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை நான் சொல்ல வர்றது. ஒரு உண்மையான ஒரு வார்த்தை என்னை புரட்டி போடுது, என் மனசை ரொம்ப லேசாகுது. அது என்ன வார்த்தைன்னா, ஒரு நாள் நான் இங்க இல்லாம போயிடுவேன். நான் ஒரு புதுசா கார் வாங்குறேன், அந்த காரை நான் என்ஜாய் பண்றேன். ஒரு இடம் வாங்குறேன், ஒரு வீடு கட்டுறேன், ஆனா ஒரு நாள் நான் இல்லாம போயிடுவேன். இந்த கார் என்கிட்ட இருக்கு, இந்த இடம் வீடு எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா நான் ஒரு நாள் இல்லாம போயிடுவேன். கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே எனக்கானதுன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் ஒரு நாள் இல்லாம போயிடுவேன். இங்க எல்லாமே எனக்காக படைக்கப்பட்டது, ஆனா இது எதுவுமே எந்த இல்லை. இது ஒரே வார்த்தையில கொண்டு வந்து நிறுத்தணும்னா ஒரு நாள் நான் இங்க இல்லாம போயிடுவேன். இந்த வார்த்தையை உங்களால யாருன்னா கடக்க முடியுதா பாருங்க. உங்க மனசு அப்படியே ஃப்ரீ, அப்படியே லேசாகி நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான பல வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை நம்மள வந்து மீட்டெடுத்துரும். அவரோட மொத்த வார்த்தையுமே நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு தான். அதுல ஒரு வார்த்தை என்ன வந்து இன்னமும் உள்ளுக்குள்ள எக்கோ அடிச்சுட்டே இருக்கும், முணுமுணுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் நான் இல்லாம போயிடுவேன். இது புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஐயாவை விட முடியாது. அடுத்த ஒரு காணொலி கடவுள் கொடுத்தாருன்னா, சந்தர்ப்பம் கொடுத்தாருன்னா பேச பாக்குறேன். நன்றி.